நீ போய் குருடனுடைய கண்ணில் மண்ணை சேர்த்து எச்சில் போட்டு அதுல இருந்து சேர் உண்டாக்கி அவன் கண்ணில் தருவாரு. ஹவு இட் இஸ் பாசிபிள்? தென் அவங்ககிட்ட இன்னொரு சொல்றாரு, அவங்க குருடனை சொல்றாரு, நீ போய் சீலோவன் குடத்துல கல்வி. திஸ் இஸ் த ஆபரேஷன் ஆஃப் ஹீலிங். அப்ப அவனுக்கு அவன் சொல்லிருக்கலாம், நான் எப்படி போவேன், ஆல்ரெடி நான் குருடன் என்ன கூட்டிட்டு போங்க. அவன் அப்படி சொல்லல. ஏதோ சத்தம் அந்த சமயத்துல he obeyed. Maybe he would have asked somebody to take him to Siloam. Siloam என்பதுக்கு காண்பவர்கள் அர்த்தம். சோ அனுப்பப்படுகிறது. சோ கர்த்தர் அனுப்பினார், அவன் கழுவினான், சுகமாயிட்டான். அதாவது don't follow your own ideas, follow his ideas. அதான் போட்டு தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் பிரச்சனையில் இருக்கணும், தான் ரட்சிக்கிறது தன்னோட ஓன் எபிலிட்டியை பயன்படுத்தினா அது முடியாது. இட் வில் நாட் ஒர்க். இங்க நங்க ஓடு, அங்க நீங்க ஓடு, இட் நாட் ஒர்க். தென் என்னிடம் அந்த நிமித்தமாக தன் ஜீவனை உன் ஐடியாவை கொடுத்துரு. உன்னை சாவடிக்கணும்னு கர்த்தர் விரும்பல. He wants you to live successfully. அதனால்தான் அந்த வார்த்தையை போடுறாரு. இதை நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிட்டு இது பண்றாங்க. அடுத்தது இன்னொரு வசனத்தை பார்ப்போம். இன்னொரு கிங்டம் பிரின்சிபல் இது பண்ண லூக்கா 12ஆம் அதிகாரம் 43வது வசனம். எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான், விவேகமுள்ள விசாரணைக்காரன். அப்படி செய்கிறவன் பாக்கியவான், தனக்குள்ள எல்லா மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான். இங்கதான் லா அப்ளைஸ், கிங்டம் லா அப்ளைஸ் என்று மெய்யாவே சொல்லுகிறது. ஊழியக்காரனோ எஜமான் வர நாள் என்று செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரிகளை அடிக்கவும் பூசிக்கவும், அதாவது டாக்ஸ் அபவுட் தி மினிஸ்ட்ரி. நல்ல டைம் ஆகும்னு சொல்லிட்டு அவன் பாட்டு இஷ்டத்துக்கு நடக்கிறது. தலைப்பட்டான். நினையாத நிலையில் அறியாத நேரத்திலும் ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கிடையாது மீட்டிங் டைம் வித் லார்ட் காட் வந்து தண்டித்து உண்மையில்லாதவர்களுடைய பகவான். இதுல வந்து ஒரு லா கொடுக்கப்படுது. அறியாதவனா இருந்து அடிகளுக்கு ஏதுவான நிலையை செய்கிறவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். இது கிங்டம் லா. தெரியாம செய்துட்டான், தெரிஞ்சு செய்து வேற. இப்ப சொல்லிட்டு இன்னொரு லா சொல்றாரு, எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். இது ஒரு லா. மனுஷர் எவனிடத்தில் அதிகமாக ஒப்புக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாக கேட்பார்கள். அதே லா தான். ரெஸ்பான்சிபிலிட்டி, இஃப் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீசஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி. யார் ஒரு ஆர்கனைசேஷனோட ஹெட்னு சொன்னா அந்த கம்பெனியோட சிஓ இருப்பாங்க, அவங்ககிட்ட தான் நல்லா கேட்பாங்க. அதே மாதிரி ஆட்சி செய்யறவர்களுக்கும் யார் சிஓன்னா யார் அவங்க ஹெட் ஆஃப் த கண்ட்ரி, அவங்கள தான் கேள்வி கேட்பாங்க. ஆண்டவர் கேட்பாரு, ஏன்னா he created the nations. சரி, இது ஒரு இருக்கும். அடுத்த வசனத்துல பாருங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 16ஆம் அதிகாரம். பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வரனாக ஒரு மனுஷன் ஒரு உக்கரணக்காரன் இருந்தார். இது வந்து கிங்டம் ஆஃப் காடை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. உக்கரணக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறவனாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. நீ உன்னுடைய வேலையை செய்ய. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உக்கரணக்காரனுக்கு உன்னை கணக்க ஒப்பி. இனி நீ உக்கரணக்காரனா இருக்கக்கூடாது. இது நேச்சுரலா வேர்ல்ட்ல நடக்க வேண்டியது, நடக்கிற காரியங்கள். இப்ப எனக்கு வேலை போச்சுன்னு சொல்லுவாங்க, என்னத்துக்கு நான் சரியா செய்திருக்க மாட்டேன். அப்பொழுது உக்காரணக்காரன் என்ன பண்ணுவான்? அவன் எல்லாவற்றையும் மாற்றி போனான். இன்னொரு வசனத்துல போட்டிருக்கோம், கர்த்தர் கொடுக்கிறாரு, கொடுத்தவன மல்டிப்ளை பண்ணணும்னு கேட்கிறாரு. அப்ப என்ன செய்யறாங்க? அந்த அவன் மல்டிப்ளை இன்ஸ்டெட் ஆஃப் மல்டிப்ளைங்
3 பேர்கிட்ட, ஒருத்தர்கிட்ட 10 ராத்தல் கொடுக்குறாரு, ஒருத்தன்ட்ட 5 ராத்தல் கொடுக்குறாரு, ஒருத்தன்ட்ட 1 ராத்தல் கொடுக்குறாரு. பட் he expects them to multiply. இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது அதுதான். Whenever he gives us something, he expects us to multiply. This is kingdom law. இப்ப நம்ம மல்டிப்ளை பண்றோமா, நம்மளுடைய எபிலிட்டியை மல்டிப்ளை பண்ணி அதுல இருந்து ஏர்ன் பண்ணி கொடுக்குறோமா கர்த்தருக்கு? ஒரு ஆளுக்கு இவ்வளவு கொடுக்குறாரு, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து செய்யறாரு, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தா we'll get caught. So அந்த இடத்துலயும் ஒரு லா சொல்றாரு, 10 ராத்தல் சம்பாதித்தவன் இன்னொரு 10 ராத்தல் சம்பாதிக்கிறான் சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்றான். இன்னொரு 10 ராத்தல் சம்பாதிச்சேன். எஸ், இன்னொரு 5 டேலண்ட் கொடுத்தவனுக்கு இன்னொரு 5 கொடுக்குறான். ஒரு டேலண்ட் நீர் விதைக்காத இடத்துல இருக்கிறவரும் இப்படி எல்லாம் லெக்சர்லாம் அடிச்சுட்டு இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறோம். We don't know what is the purpose of and will of God. Then whatever He gives, everything is within us. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு எல்லாம் கொடுத்தாருன்னு இதை கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு உனக்கு வேண்டியது ஆவியானவர் துணை. நிறைய பேர் அதில் உட்கார்ந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஆவியானவர் இல்லை. When the Holy Spirit tells you, then you multiply. You put your command, your things into existence. When God created everything, He spoke the word and everything came into existence. அந்த பவர் நம்மளும் கொடுத்திருக்காரு. அதனால அனாவசியம் பேசக்கூடாது. இதையும் பேச அதையும் பேச, ஐயோ எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி போய் அங்கே போய் கேட்கும்போது ஆல்ரெடி நீ டிக்ளேர் பண்ணிட்ட உன்கிட்ட ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் பேசாதுங்க. பேசாம இருந்து தேனா அவர் சொல்றதை கேளுங்க. அப்ப அந்த ஒரு தாழ்ந்து இருக்கிறவனை எவனத்தில் அதிகமாக எவன் அதிகமாக கொடுக்கப்படுதோ அவனத்தில் அதிகமாக கேட்கப்படும். அவன் கேட்கிறான், கொடுக்குறான். 10 டாலண்ட் உள்ளவன் 20 டாலண்ட் கொடுக்குறான். இவன்கிட்ட பிடுங்கி அதை கொடுத்துடுறாரு. இல்லாத அந்த இடத்துல இன்னொரு லா சொல்றாரு, இல்லாத இடத்துல இருந்து உள்ளதை எடுத்துக்கொள்ளப்படும். இல்லாததுன்னு நினைக்கிறான். He thinks. No, God has provided us. When He calls you to do work, He provides everything to you. அதுக்கப்புறம் தான் அந்த வேலையை கொடுப்பாரு. உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லாம அவர் கொடுக்க போறதில்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படிதான் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் கிங்டம் இதை லாவை கண்டுபிடிக்கணும். இது மாதிரி பண்ணும்போது then we will start winning. இந்த இடத்துல 19ஆம் அதிகாரம் லூக்கா 19 இடத்துல the law says, அதற்கு அவன் உள்ளவன் எவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதை எடுத்துக்கொள்ளப்படும். அவன் இல்ல இல்ல இல்லன்னு சொல்ற போது உள்ளதும் போயிடும். இருக்குது ஆனா he does it. சோம்பலும் உள்ள ஊழியக்காரன். ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாம் போயிடும் சொல்லிட்டு. ஸோ இது எதை பத்தி பேசுறாருன்னா செகண்ட் கமிங் பத்தி பேசுறாரு. ஜட்ஜ்மெண்ட். அண்ட் God expects certain things to be done. Dear saints of God, understand the principles of God, the kingdom of God. இப்படிதான் ஆப்ரேட் ஆகுது kingdom of God. இதை விட்டு நீங்க உலகம் பிரகாரமா 1000 தேடினா கூட it's not going to work out. If you want to lead a prosperous life, follow the kingdom of God. Automatically you will expand. Abraham depended on God and God multiplied him. அதேதான் எவ்ரி லா. பேதர் படகு கொடுத்தாரு, அவர் ஆசீர்வாதத்தை பெற்றார். எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரு. அவருக்கு தெரியும் அங்க போயிட்டா நிறைய கிடைக்கும். எல்லாத்தோட மேல சீஷர்கள்ல முதல் 3 சீஷர்கள்ல ஒரு ஆளா இருந்தாரு. இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். we have to இதை நம்ம புரிய வைக்கிறது என்ன செய்ய ஆவியானவர் தான். இதை கேட்கிறவங்க போய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீங்க எனக்காக என்ன வைத்திருக்கிறீர்கள், என்ன ஸ்டோர் பண்ணி எனக்குள்ள வச்சிருக்கீங்க, வாட் ஆர் த டேலண்ட்ஸ் யூ கெப்ட்,
let me take it out and use it to profit, and so that I can multiply myself. ஏன்னா God said, when he created the world, மனுஷன்கிட்ட சொன்னது, be fruitful, multiply, fill the earth, subdue it and dominate it. 5 கமாண்ட் கொடுத்தாரு. அதுதான் இன்னைக்கு சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாரு. அவன் செய்வான், அவன் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. ஆனா unfortunately we don't do that. இது நல்லா புரிஞ்சுக்கிட்டு தேவனுடைய ராஜ்யத்தை பயன்படுத்திப்பாங்க. இந்த தேவனுடைய ராஜ்யம் நாட் ஓன்லி ஹீலிங் பண்றாரு, அது எல்லாமே ஆல்ரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்கும். நாட் ஓன்லி ஃபினான்ஷியல், தென் அகெயின் பாவர்ட்டி லெவலில் தூக்கி போடுறது. You lost everything, can come bring back. Surrender yourself to and follow the principles of the kingdom of God. Automatically you will get everything. இது தெரியாம ஆண்டவரே ஆண்டவரேன்னு போயிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். Nothing is going to take you to the kingdom of God. Only you can have to take yourself to the kingdom of God by following His instructions. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சுட்டீங்கன்னா you will be successful. May God bless you and prosper you. I close it with a prayer. Father, I thank and praise you. இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை கொடுத்திருக்கிறேன். மக்கள் அதை புரிந்து கொண்டு அதன்படி நடக்க கிருபை தாருங்க. நீர் அவர்களை குறித்து பேசினீர் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அனாவசியமா பேசாம அமைதியா தங்கள் காரியத்தை நடப்பித்துக் கொண்டு வெற்றிகரமாக ஜீவிக்க they can use the kingdom of God to multiply themselves. Not only multiply, and Lord, everything can be done with the purpose. Thank you, Lord. In Jesus' name I pray.